குடிக்காம இருந்து பாரு. அப்பதான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும், உனக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு தெரியும். வணக்கம். புரஞ்சேரி கிராமத்தை சார்ந்த பூங்குடி அவர்கள் மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி பாலமுருகன் அவர்கள் தீர்ப்பளித்துள்ளார். மேற்படி நீதிபதி அவர்கள் தமிழக அரசை மதுவிலக்கு அமல்படுத்தும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தமிழக முதலமைச்சருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் கடைகளால் ஏற்பட்ட சட்ட ஒழுங்கின் காரணமாக தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்யுமாறு தமிழக ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளார். இன்று முதல் தமிழகத்தில் மதுவிலக்கு அமலுக்கு வருகிறது. இவ்வளவு நாள் நான் சொன்னதை கேட்டியா? இப்ப குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவீங்க? பூங்குடி, ஒரு சந்தோஷமான விஷயமா? சொல்லுங்கண்ணா. தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடைச்சிருக்கு. சரிண்ணா. அத்தையை பைக்கில் ஏற்றி கொண்டவனுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கும் அமலுக்கு வந்துருச்சு. இனி ஒரு கோயிலும் தமிழ்நாட்டில் குடிக்க முடியாதுமா. நம்ம சரவணன் தான்மா. உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்குமா. தமிழ்நாட்டில் இனி எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரிம்மா சரிம்மா, வச்சுட்டுமா? இனி ஊர்ல ஒரு பய குடிக்க மாட்டான். உங்க வீட்டுக்காரன் தானே? அம்மா பூங்கொடி, இப்போதான் கேள்விப்பட்டேன். கஷ்டத்துக்கு மறந்தா நினச்சி குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் சோத்துலேயே மண்ணள்ளி போட்டியே. நீனா நல்லா இருப்பியா? கஷ்டம்னு பார்த்தா நாங்க தான் அதிகமா கஷ்டப்படுறோம். பெத்தவங்க வீட்லயும் கஷ்டப்படுறோம், வாக்குப்பட்ட இடத்துலயும் கஷ்டப்படுறோம். அப்படின்னு பார்த்தா நாங்க தான் 2 மடங்கு குடிக்கணும். இப்போ தெரியும் கஷ்டம்னா என்னன்னு. அனுபவி ராஜா, அனுபவி. வரட்டுமா? என்ன சங்கர், ரெடியா? போகலாமா? ரெடிண்ணா, போகலாண்ணா. யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. போலீஸ்ண்ணா. ஜீவா எங்க? எதுக்கு சார்? குடிச்சிட்டு ஒரு அம்மாவை பைக் ஏற்றி கொண்டானே, அந்த கேஸுக்காக. அதுக்கு தான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சுல. அந்த பாச்சாலம் பலிக்கல, கோர்ட் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கு. இருங்க ஒரு நிமிஷம், மந்திரிக்கு ஃபோன் பண்றேன். ஆச்சே கழிஞ்சு போச்சு, இது கூட தெரியாத இருக்கிறீங்களே. யோ, மேல போய் பாரியா? நீங்க பாரியா? ஓகே சார். சீக்கிரம் வாயா. பையனை விட சொல்லுங்க சார். எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் சார். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன சார் நீங்க ப்ளீஸ் சொல்லிட்டு கேட்க மாட்டீங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் வாயா சீக்கிரம் சார். சார் 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 ரச்சுடுங்க சார். ப்ளீஸ் பண்ண காப்பாத்துங்க பாப்பா, ப்ளீஸ் பா. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், பிள்ளைய விட்டுருங்க சார். பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலாம்,
ஆனா தப்பு செஞ்சா கண்டிச்சும் வளர்க்கணும், இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். எடுத்துட்டு வா. போடா போடா. அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. என்னம்மா எந்த சேனல் பார்த்தாலும் உன் பேச தான் தெரியுது. இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்குமா. இனிமே என் மருமகன் குடிக்க மாட்டாரு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர பிள்ளை அதை விட சந்தோஷமா இருப்பாம்மா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா. நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுப்பா. இனிமே நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன்ப்பா. என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சரிம்மா, வச்சிடட்டுமா? வச்சிடுறேம்மா. அண்ணே, எந்த பொண்ணை பார்த்தாலும் முடிச்சுட்டு வந்துடுறீங்கண்ணே. பெரிய ஆளுண்ணே நீங்க. சங்கரு அவன் பொண்டாட்டிய எப்படியும் கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஆனா ஊர் மக்க அவன் அடிச்சு கொண்டுட்டதாக நம்பிட்டாங்க. அவன் ரெண்டாவது பொண்டாட்டிய எப்படியும் முடிக்கலாம்னு போனேன். அவன் அருவாள் எடுத்து விட்டவங்கதா, அதுவும் கை தவறி போச்சு. இந்த மாதிரி அண்ணனோட ஆசை நிறைவேறாம இருக்குடா. எனக்கு 2 சோக கதை இருக்குடா. உங்களுக்கும் சோக கதை இருக்கானே? ஆமாடா. குடிச்சிட்டு கண்டபடி கண்ணில் படுறதெல்லாம் எடுத்து காட்டு மிராண்டித்தனமா அடிக்கிறதெல்லாம் வீரம் இல்ல. எதிராளியோட கண்ணை பார்த்து எந்த இடத்துல அடிச்சா விழுவான்னு தெரிஞ்சு அடிக்கிறது தான் வீரம். அப்படி சண்டை போடு. டேய், என் ராசாத்தியை கொண்டது நீதானடா? பாய், இந்த கார் பொம்மை எவ்வளோ பாய்? 350ங்க. அது இது எவ்வளோ பாய்? இது 495. 495 பாய். இது எவ்வளோ பாய்? 250. இதான் என் பையனுக்கு பிடிக்கும். இது எவ்வளோ பாய்? 300 தாங்க. இந்தாங்க பாய். ஓகேங்க, சரியா இருக்கு. வரும் பாய். என்ன சேத்தப்ப? ஏன்டா இப்படி பண்ற? என்ன சேத்தப்பு? இந்த பலா போன குடிய எப்படா நிப்பாட்டுவ? என்ன சேத்தப்பு, பயந்துட்டியா? குடிச்சா மாதிரி நடித்தேன், ஆனால் குடிக்கல. அப்படியா? இன்னிலேருந்து புது மனுஷனா நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ போகிறான். நீ போய் நிம்மதியாக தூங்கிச்சிட்டு பட்டுமா? சரிப்பா. நான் என் பிள்ளைகிட்ட பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு உன்னையும் கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டேனேம்மா. இந்த நிலைமை இனிமே இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கம்மா. கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க இல்லாத இடத்துல இருந்து நான் ஒரு அம்மாவா நிச்சயமா உங்க மகனை பார்த்துப்பேன். சந்தோஷமா இருங்க அத்தை. ஹலோ, என்னப்பா என்னாச்சு? என்னது ஆச்சு கவுந்துட்டு? ஐயோ, என்ன போச்சு? இந்த வழக்குக்கு ஆதாரமான வீடியோ பதிவை வெளியிட்ட சமூக ஆர்வலர் சம்காரவேலனுக்கு நீதிபதி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக அரசை எதிர்த்து துணிச்சலாக பொதுநல வழக்கை தொடர்ந்த பூங்குடி அவர்களுக்கும் மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் பாலுவுக்கும் நீதிபதி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லா குடும்பமும் இன்னையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாயிடும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவும் நடக்காது. நாடு ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே தமிழ்நாட்டுல எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். குடிய மறக்க தானே மாலை போட்ட? ஆமா. உனக்கு மொத்தமா ஆப்பு வச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? தமிழ்நாட்டுல மது விலக்கு அமலுக்கு வந்துடுச்சு. அப்படியா? ஏய் கார்த்தி, வாடா இங்கே வா. இத்தனை நாள் என் புள்ள என்னை மிருகத்தை பார்த்த மாதிரி பார்த்து பயந்துருக்கான். இது நாள் வரைக்கும் அவன் கேட்ட பொருளெல்லாம் வாங்கிட்டேன். அதை கொடுத்து அவனை அசத்திட வேண்டியது தான். ஏய் கார்த்தி செல்லம், மகனே எங்கள் வாடா. அப்பாவை பார்த்து ஏன்டா ஓடுற? ஏய் கார்த்தி நில்லுடா, பயப்படாதடா. உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்துருங்கடா. கார்த்தி நில்லுடா, அப்பா நீ கேட்ட பொம்மைலாம் வாங்கிட்டு வந்துருங்கடா. ஏங்க நில்லுங்க. ஏய் அடிக்க மாட்டேன்டா, நில்லுடா, பயப்படாதடா. கார்த்திக் நில்லு. நில்லு நில்லு. ஏய் ஏங்க நில்லுங்க. கார்த்தி. டேய் நில்லுடா. ஏய் கார்த்தி. ஏய் ஏங்க கார்த்திக் நில்லு. ஏங்க பாத்து. கார்த்திக், உங்க அப்பா இனிமே குடிக்கவே மாட்டாருடா. நாளையில இருந்து எந்த டாஸ்மாக் கடையும் இருக்காது. இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். மா நாளைக்கு கடையா இருந்தாலும் அப்பால குடிக்க முடியாதுமா. ஏன்? சிக்கன்ல அப்பாவுக்கு விஷத்தை கலந்துட்டோமா. என்னடா சொல்ற? இவர் சம்பாதிச்ச பணம் என்னைக்காச்சும் வீட்டுக்கு கொடுத்துருக்காராமா. இவர் இருந்தாலும் ஒண்ணுதாமா, இறந்தாலும் ஒண்ணுதாமா. உங்க சந்தோஷத்துக்காக தாமா. இனிமே நம்ம ஹாப்பியா இருக்கலாமா. எத்தனை நாள் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிச்சிருப்பாரு. சாப்பிட்டோமா. கார்த்தி, இது வரைக்கும் நான் குடிச்சிட்டு உங்கள் சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டேன். இனிமே நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த குடியை மட்டும் தொட்டுறாதியா. உங்களுடைய நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம என்னை அடித்து பார்த்தோம்மா. உங்களுடைய இத்தனை நாள் என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி போகிறாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, என்னை பார்த்து சேர்த்து விழுந்த பண்ணியை பார்த்து ஒதுங்கி போகிற மாதிரி போயிருக்காங்க. பிடிச்சா மான மரியாதைலாம் போய்டும்னு தெரிஞ்சிட்டேன் போகும்படி. என்ன நினைச்சிருமா?